1902 அமெரிக்காவோட 26வது ஜனாதிபதியான தியோடோர் ரூஸ்வெல்ட் மிசிசிப்பியில் இருக்க ஒரு இடத்துக்கு வேட்டைக்கு போறார். அவரோட பணியாளர் அங்க ஒரு கரடியை கட்டி போட்டு இதை சுடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு மிருகத்தை கட்டி போட்டு சுடணுமா அப்படின்னு சொல்லி தள்ளி நிற்கிறார். இந்த செய்தி அடுத்த நாள் கிளீஃபர்ட் பெரிமின் அப்படின்ற ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஓவியமா வரைஞ்சு வாஷிங்டன் போஸ்ட்ல வெளியிடுறாரு. இந்த செய்தியை மோரிஸ் மிக்டோம் அப்படின்ற ஒரு மிட்டாய் கடை வியாபாரி பார்க்குறாரு. அதில் இருக்க கரடி படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு பொம்மையை ரெடி பண்ணுறாரு. அந்த பொம்மையை ஜனாதிபதி இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் பேரை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்குறாரு. அப்புறம் அவரும் அலோவ் பண்ணுறாரு. அது அவரோட செல்ல பெயரான டெடிஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இப்படி தான் நம்ம டெடி பெயர் பிறக்குது. அதுக்கப்புறமா ஜெர்மனியில் இருக்க ஸ்டீஃப்ன்ற நிறுவனத்தை சார்ந்த ரிச்சர்ட் ஸ்டீஃப்ன்றவர் 55 BB அப்படின்ற மென்மையான கை கால் அசைக்கக்கூடிய டெடி பியரை செஞ்சு உலகம் ஃபுல்லாக விநியோகம் பண்ண ஆரம்பிக்கிறார். இது சார்ந்த சில நிகழ்வுகள் இருக்கு. 1984 இங்கிலாந்துல டெடி பியருக்குன்னே ஒரு அருங்காட்சியகம் ஓபன் பண்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி டெடி பியர் தினம் அப்படின்னே கொண்டாடுறாங்க. ஒரு சாதாரண பொம்மையா உருவான நம்ம டெடி பியர் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அன்போட அடையாளமா இருக்கான்.